எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஜவ்வரிசி பாயாசம் தனியா சாப்பிட்டுருப்போம். பருப்பு பாயாசம் தனியா சாப்பிட்டுருப்போம். ஆனா 2த்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டா சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு ஒரு கடாயில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாம கலறிக்கிட்டே இருங்க. நல்லா பொன்னிறமா வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இது வறுபட்டதும் இப்போ ஒரு குக்கருக்கு மாத்திருங்க. மாத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, பருப்பு முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். ஸ்டீம் அடங்குன பிறகு திறந்து பார்க்கலாம். இப்போ பருப்பு அளந்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இத ஒரு கப்ல சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இத நல்லா ஒரு 5 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இத வேக வைக்கும்போது நல்லா சீக்கிரமா வெந்து கிடைக்கும். இப்ப நல்லா ஊறிடுச்சு. இப்ப ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இத வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க ஸ்டீம் அடங்கிருச்சு. பருப்பு நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இது கரண்டிலயே இல்ல மத்துலயே வச்சு நல்லா மசிச்சு குடுத்துக்கோங்க, சூடா இருக்கும்போதே. இப்ப ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த வெந்து வந்த ஜவ்வரிசிய சிறுபருப்போட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. நம்ம 3/4 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கோம். 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். இப்ப இதுக்கு சேர்த்து நான் மொத்தமா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம்ன்றதால நான் அப்படியே சேர்த்துட்டேன். அதுல மண்ணு, தூசி எதா இருக்கும் அப்படின்னா, நீங்க அத கொஞ்சம் தண்ணீல ஊத்தி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்ப இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அடுப்புல இன்னொரு கடாய வச்சுட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு அளவுக்கு வறுபட்டதும் இது கூடயே திராட்சைய சேர்த்துருங்க. சேர்த்து திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப கொஞ்சமா திருவி வச்சுக்க தேங்காவ இதோட சேர்த்துடலாம். நெய்ல தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கும்போது நல்ல வாசமா இருக்குங்க. இப்ப வறுத்த முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துக்கிறதால சாதாரண பால் சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் தான் சேர்க்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க சுவையான ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எனக்கு மோட்டிவேஷன். மினிமம் குவான்டிட்டில செஞ்சாலும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.